தமிழகத்தில் மறுவாக்குப்பதிவு இல்லை. அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட தேர்தல் ஆணையம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி மாநிலம் முழுவதும் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டிருந்த 75,064 வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்ததில் வரலாற்று சாதனையாக 85.15% வாக்குகள் பதிவாகின. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பு அறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதற்கிடையே வாக்குப்பதிவின் போது ஒரு சில இடங்களில் சிறிய அளவிலான மோதல்கள் மற்றும் இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் ஒருவர் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் சென்னை ஹார்பர் தொகுதியில் வாக்குப்பதிவு முறைகேடு தொடர்பாக திமுக மற்றும் தாவேகா தரப்பினரிடையே மோதல் வெடித்தது. சிசிடிவி பதிவுகளை வைத்து தேர்தல் அதிகாரிகள் இதை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் ஒரு சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தாமதமானாலும் உடனடியாக சரி செய்யப்பட்டு தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விவிபாட் இயந்திரம் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டதால் சென்னையில் ஒரு வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. ஆனால் இந்த முறை அதுபோன்ற அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காததால் தமிழ்நாட்டில் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகள் எதிலும் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கற்பனை என்றும் பாராமல் தாக்குதலா? திமுக மீது சீமான் கடும் கொந்தளிப்பு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் அனீஸ் பாத்திமா. இவர் ஒரு நிறைமாத கர்ப்பிணி என்று பாராமல் வாக்குப்பதிவு நாளான அன்று அம்மாப்பட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளை பார்வையிட சென்றபோது திமுகவினரால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வன்முறை சம்பவத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வயிற்றில் குழந்தையை சுமக்கும் கர்ப்பிணியாக இருந்த போதிலும் வலிகளை தாங்கிக் கொண்டு களத்தில் பாயும் புலியாக பரப்புரை செய்த அனீஸ் பாத்மாவிற்கு மக்கள் பேராதரவு அளித்தனர். இந்த ஆதரவை கண்டு அச்சம் கொண்ட திமுக முரடர்கள் கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் தாக்குதல் தொடுத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையை சாடிய சீமான், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் பெண் வேட்பாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் கூறப்போகிறது? புகார் அளித்தும் இதுவரை குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யாதது ஏன்? தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து இன்று மாலைக்குள் கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாளை பாபநாசத்தில் தங்கை அனீஸ் பாத்திமா மீதான தாக்குதலை கண்டித்து நாம் தமிழர் கட்சி மாபெரும் கண்டன போராட்டத்தை முன்னெடுக்கும் என அதிரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாவேகா வந்ததால் தான் 85% வாக்குப்பதிவு. பூத் ஏஜென்ட்களை புகழ்ந்து தள்ளிய ஆதவர்ஜுனா. தமிழக சட்டசபை தேர்தலில் வரலாறு காணாத வகையில் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா தனது எக்ஸ் தளத்தில் மாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தல்களிலேயே தாவேகா பங்கேற்ற இந்த தேர்தலில்தான் அதிக வாக்குப்பதிவு நிகழ்ந்துள்ளது. இந்த தேர்தலை ஒரு திருப்புமுனையாக மாற்றிய அனைத்து வாக்காளர்களுக்கும் நன்றி என பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் தாவேகாவிற்கு பூத் ஏஜென்ட்களை இல்லை என்ற எதிர்க்கட்சிகளின் பொய்யான கருத்துருவாக்கத்தை அடித்து நொறுக்கும் விதமாக 48 மணி நேரம் உணவு உறக்கமின்றி உழைத்து 17C சான்றிதழ் பெற்ற நமது முகவர்களின் உழைப்பிற்கு மக்களே சாட்சி. இதில் 50% பெண்கள் பணியாற்றியுள்ளது நமது இயக்கத்தின் உந்து சக்தியாகும். ஆளுங்கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்த நிலையில் நேர்மையை மட்டுமே முதலீடாக கொண்ட தாவேகா வேட்பாளர்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து வாக்களித்ததுதான் உண்மையான ஜனநாயகம் என்று அவர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தனது அறிக்கையில், வாக்குப்பதிவு முடியும் நேரமான மாலை 6 மணிக்கு பிறகும் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பும் இரவு 8 மணி வரை வாக்களிக்க செய்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி. ஏப்ரல் 23 எப்படி வரலாறு காணாத வாக்குப்பதிவுக்கு சாட்சியாக இருந்ததோ அதேபோல் மே 4 வரலாறு கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான வெற்றியின் சாட்சியாக இருக்கும். வாய்மையே வெல்லும் என தனது அறிக்கையில் அதிரடியாக தெரிவித்தார். திமுக வேட்பாளராக வாய்ப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி சொன்ன ஓ. பன்னீர்செல்வம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி விறுவிறுப்பாக முடிவடைந்த நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போடிநாயக்கனூர் தொகுதி வேட்பாளராக களமிறங்கிய முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தனது எக்ஸ் தளத்தில் நிகழ்ச்சியான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக என்னை தேர்வு செய்து மகத்தான வாய்ப்பு அளித்ததோடு என்னை ஆதரித்து தேர்தல் பரப்புரை ஆற்றிய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் வெற்றி பெற உறுதுணையாக இருந்து பரப்புரை ஆற்றி உற்சாகமூட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் என அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து திருச்சி சிவா, கி. வீரமணி, தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட
உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் களத்தில் அயராது உழைத்த நிர்வாகிகள், ஊடக நண்பர்கள், சமூக வலைதள போராளிகள் மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த போடி நாயக்கனூர் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடரும். தமிழ்நாடு வெல்லும். நாம் வெல்வோம் ஒன்றாக என ஓ பன்னீர்செல்வம் தனது அறிக்கையில் உற்சாகமாக தெரிவித்துள்ளார். சீட் இல்லை என்றாலும் மாஸ் பதவி. ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜிக்கு விடுதலை சிறுத்தையில் முக்கிய பொறுப்பு. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட பல புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. இதன் காரணமாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக இருந்த ஆளூர் ஷானவாஸ் மற்றும் எஸ் பாலாஜி ஆகிய இருவருக்கும் இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. புதியவர்களுக்கு வழிவிடும் நோக்கத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். இது அரசியல் களத்தில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் களத்தில் சீட் வழங்கப்படாவிட்டாலும் கட்சி பணிகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்ட இருவருக்கும் விசிகாவில் தற்போது மாநில அளவிலான மிக முக்கிய பொறுப்புகளை வழங்கி திருமாவளவன் அதிரடியாக அறிவித்துள்ளார். அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாநில பொருளாளராக எஸ் பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் கட்சியின் மாநில முதன்மை செயலாளராக ஆளூர் ஷானவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் கட்சிக்கு அவர்கள் ஆற்றிய விசுவாசமான பணிகளுக்கும் உழைப்பிற்கும் அங்கீகாரம் அளிக்கும் வகையிலேயே திருமாவளவன் இந்த உயர் பதவிகளை அவர்களுக்கு வழங்கியுள்ளார். விசிகாவில் செய்யப்பட்டுள்ள இந்த அதிரடி நிர்வாக மாற்றங்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய பொறுப்புகளை ஏற்ற இருவருக்கும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விசிக நிர்வாகிகளும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அனைவருக்கும் ஏஐ தொழில்நுட்பம். சென்னை ஐஐடி அறிமுகப்படுத்திய 3 புதிய பாடப்பிரிவுகள். தகவல் தொழில்நுட்ப உலகில் பெரும் புரட்சி ஏற்படுத்தி வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சென்னை ஐஐடி ஒரு மாபெரும் முன்னெடுப்பை செய்துள்ளது. சென்னை ஐஐடியின் டிஜிட்டல் கற்றல் தளமான ஸ்வயம் பிளஸ் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் 3 புதிய செயற்கை நுண்ணறிவு பாடப்பிரிவுகள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த முன்னெடுப்பானது அனைவருக்குமான செயற்கை நுண்ணறிவு என்ற மாபெரும் பிரச்சாரத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் இன்ஜினியர்களுக்கான ஏஐ, நிர்வாகிகளுக்கான ஏஐ மற்றும் இன்ஜினியரிங் தூண்டல் ஆகிய 3 பிரத்யேக பாடப்பிரிவுகள் தொடக்க நிலையில் கற்போருக்கு ஏற்றவாறு மிக எளிமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய பாடப்பிரிவுகளை கற்க கோடிங் அல்லது செயற்கை நுண்ணறிவு குறித்த எந்த முன் அனுபவமும் தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு கல்வி மற்றும் தொழில் பின்னணியுடைய கற்போருக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த பாடப்பிரிவுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தும் விதமாக ஐஐடி நிபுணர்களால் கற்பிக்கப்பட உள்ளன. இந்த புதிய பாடப்பிரிவுகளை சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார். மே 4 ஆஸ்திரேலியா பறக்கும் விஜய். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் அமைதியான முறையில் நிறைவடைந்து வரலாறு காணாத வகையில் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேர்தல் ஓய்ந்துள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் ஓய்விற்காக சுற்றுலா செல்ல தொடங்கியுள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துபாய்க்கும், முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொடைக்கானலுக்கும் சென்றுள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜயின் அடுத்த கட்ட திட்டம் என்ன என்ற பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. திரைப்பட படப்பிடிப்புகள் முடிந்தவுடன் வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்வதை வழக்கமாக கொண்டுள்ள விஜய் தற்போதும் அதற்கான திட்டத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் உடனடியாக புறப்படாமல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4 இரவு ஆஸ்திரேலியா செல்வதற்காக விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் முழுக்க முழுக்க தேர்தல் முடிவுகளை பொருத்திய அமையும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை தேர்தல் முடிவுகளில் தாவேகா மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சூழல் உருவானால் தனது ஆஸ்திரேலியா பயண திட்டத்தை விஜய் உடனடியாக கைவிட்டு விடுவார். மாறாக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் ஓய்விற்காக அன்றிரவே அவர் ஆஸ்திரேலியா பறந்து விடுவார் என சொல்லப்படுகிறது. இதற்கிடையே நேற்று ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய விஜய் வாக்குப்பதிவு மற்றும் கள நிலவரம் குறித்து விரிவாக கேட்டறிந்துள்ளார். மனதில் நஞ்சை விதைத்த விஜய். கோவை போலீஸ் கமிஷனரிடம் விசிக நிர்வாகி பகீர் புகார். தமிழக சட்டசபை தேர்தல் பரப்புரையின் போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குழந்தைகளை பயன்படுத்தி ஓட்டு கேட்டதாக கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் விசிக நிர்வாகி ஒருவர் பகீர் புகார் அளித்துள்ளார். கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த விசிக தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் அளித்துள்ள அந்த புகார் மனுவில் கடந்த 21 சென்னையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட பரப்புரை கூட்டத்தில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் குழந்தைகள் சாக்லேட் அல்லது கிண்டர் ஜாய்க்கு அடம்பிடிப்பது போல பெற்றோரிடம் அடம்பிடித்து தனக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அரசியல் முதிர்ச்சியற்ற இத்தகைய தூண்டுதல் பிஞ்சு குழந்தைகளின் மனநிலையை தேர்தல் ஆதாயத்திற்காக தவறாக பயன்படுத்துவதாகும். விஜயின் இந்த பேச்சால் எனது 5 வயது மகன் அவருக்கு வாக்களிக்குமாறு என்னிடம் கடுமையாக அடம்பிடித்தான். நான் மறுப்பு தெரிவித்த போது மன உளைச்சலுக்கு ஆளாகி அழுததுடன் உணவை தவிர்த்து தாவேகாவிற்கு ஓட்டு போடுமாறு பிடிவாதம் பிடித்தான். இதனால் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டதாக பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் எனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டது. விஜய் ஜெயிக்கவில்லை என்றால் சாப்பிட
மாட்டேன் என எனது மகன் தொடர்ந்து அழுது வருகிறான் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிஞ்சு மனதில் நஞ்சு விதித்த விஜயின் செயலால் பல குழந்தைகள் உளவியல் சிக்கல்களை சந்திக்கின்றனர். இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் பாரதிய நியாய சன்னிகிதா சட்டங்களின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே தவிக தலைவர் விஜய் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அவர் பேசிய வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் புகார் அனுப்பியுள்ளேன். நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் நீதிமன்றத்தின் நாடுவேன் என அவர் அந்த புகாரில் எச்சரித்துள்ளார். வாக்குப்பதிவு எதுவும் கூடவில்லை, எல்லாம் மாயை. புள்ளி விவரங்களை உடைத்த திருமாவளவன். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சமீபத்தில் நடந்து முடிந்துள்ள நிலையில் வரலாறு காணாத வகையில் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் குறித்து தனது ஆழமான அரசியல் பார்வையை முன்வைத்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வழக்கமான வாக்குப்பதிவு தான் நடைபெற்றுள்ளது. இதில் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறிய அவர் SIR மூலமாக ஏராளமான போலி மற்றும் இறந்தவர்களின் வாக்குகள் லட்சக்கணக்கில் நீக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்து இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தால் பழைய மாதிரியே வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது என்றுதான் நாம் பேசியிருப்போம். ஆனால் அடிப்படையில் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதால் இப்போது கூடுதலாக வாக்குப்பதிவு ஆகியிருப்பது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இந்த 85% உண்மை இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய வாக்காளர்கள் சேர்வார்கள். அதே போல இந்த தேர்தலிலும் 20 - 25 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.beginmenews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.